இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பேட்டர்ன் உள்ள ஒரு லஞ்ச் பேக் சைஸ் கூட நார்மல் நாட் யூஸ் பண்ணி எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தில் ஒரு ஹார்ட் வரும், அதே மாதிரி சைடில் ஒரு சின்ன ஹார்ட் மட்டும் நீங்கள் போட்டிருப்பீங்க இந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு லென்த்லையும் நீங்கள் ஹார்ட் அந்த மாதிரி போட்டிருப்பீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடல். இப்போ வந்து இந்த ஹார்ட் பேட்டர்னுக்கு நான் ஒரு மாடல் போட்டிருக்கேன். நீங்களாவே உங்கள் பேட்டர்ன் நீங்களாவே உங்களுக்கு வந்து வரைஞ்சு அது மாதிரி கூட போடலான்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு எப்படி நம்ம வந்து இந்த பேட்டர்ன் இப்போ எப்படி இந்த கலர் நீங்கள் கொண்டு வரது அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் போட்டு கூட நீங்கள் போடலாம். ஸோ இது லஞ்ச் பேக் சைஸ்னால பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஹார்ட் வந்து 15க்கு 14 வச்சுருக்கேன் நான். சின்னது பார்த்தீங்கன்னா 7க்கு 6 வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எத்தனை கவுண்ட் ஒரு என்ன சொல்கிறது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லஞ்ச் பேக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து 21 லைன் ஹைட்ல வரும்னா அதை வச்சு நீங்களே பேட்டர்ன் போடலாம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வருதுன்ட்டு கீழேயும் மேலேயும் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒயர் பொறுத்து கூட உங்களுக்கு வந்து அந்த கவுண்ட் நாட் கவுண்ட் வந்து மாறும். ஸோ அப்படி மாறினா கூட அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நடுவில் போடுறாப்ப வச்சுருங்க. ஸோ கீழே ஒரு 3 லைன் மேலே ஒரு 3 லைன் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சைடில் நான் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன், இங்கே கூட இன்னொன்று போட்டிருக்கேன். நான் வந்து இதோட நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் நான் போட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் வச்சு போட்டிருக்கேன் நான். இது நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலான்னு போட்ட மாடல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஹார்ட் பேட்டர்ன் தான் நான் இதுலேயும் போட்டிருக்கேன் இந்த மாதிரி. இந்த மாதிரி பேட்டர்ன் இப்போ நம்ம எப்படி போடலாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கலர் எடுத்திருக்கேன். லைட் க்ரீன் ஒன்று, உங்களுக்கு வந்து அப்புறம் ப்ரௌன் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரௌன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயரை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. லைட் க்ரீன் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஹார்ட் பேட்டர்ன் போடுறதுக்கு நீங்கள் ரன்னிங் ஒயராக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைட் க்ரீனில் ஃபர்ஸ்ட் நான் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக நான் பார்த்தீங்கன்னா 23 ஒயர் மொத்தமாக கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் உங்களுக்கு வந்து 6.25 அடி வச்சுருக்கேன். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா சில பிகினர்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் பத்தாத மாதிரி இருக்கும். 6 அடி எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும்னு அந்த 6.25 அடி வச்சுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிகினர்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஒயர் கரெக்டாக வரும். ஸோ 23 ஒயர் ஒன்னொன்னும் 6.25 அடி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு. இப்போ நம்ம பேஸ் எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்க ஒயரில் ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன் நான். அதே மாதிரியே உங்கள் ரன்னிங் ஒயர் வந்து நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ப்ரௌன் தான் வச்சு ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ நான் ரன்னிங் ஒயர் இப்படி பிரித்து எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெட்டின ஒயர் அந்த க்ரீன் ஒயர் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு இப்படி பாதியாக மடித்து சென்டர் எடுத்துக்கங்க. நீங்கள் அதோட சென்டர் எடுத்துக்கிறோம் நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு உங்களோட ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த பாதி அளவுக்கு மெஷர் பண்ணிட்டு விட்டுறணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பாதி மடித்து பிடிச்சிருக்கோம் அல்லவா அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். இது அளவுக்கு மெஷர் பண்ணலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் வைங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு 5 இன்ச் பக்கமாக இந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி கம்மியாக எடுத்துக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த பாதி அளவுக்கு ஒயர் வெட்டி வச்சுருக்கோம் அல்லவா அதோட பாதி அளவுக்கு எடுத்துட்டு ஒரு 5 இன்ச் வந்து கம்மியாக எடுத்துக்கிறோம் நம்ம அந்த அளவுக்கு. ஸோ பாதி மெஷர்மெண்ட்டு இந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 5 இன்ச் கம்மியாக எடுத்துக்கிறோம் நம்ம இந்த மாதிரி. இப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே பாக்ஸ் நாட் போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. ஸோ இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு மேலே இருக்க ஒயர் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஒயர் இருக்குல்லவா இங்கே உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணலாம், இந்த மேலே இருக்க ஒயர் இருக்கு இல்லையா, இந்த மேலே இருக்க ஒயர் மடிச்சு பிடிச்சதில்ல அந்த ஒயர் தான் உங்களுக்கு வந்து வெட்னாப்பில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கீழே இருக்க வந்து உங்களோட பண்டிலோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம இங்கே பாக்ஸ் நாட் போடுறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி தான் பாக்ஸ் நாட் போடுவோம் ஆரம்பிக்கும் போது. ஸோ இது நார்மலாக எப்படி நீங்கள் ஒரு ரன்னிங் ஒயர் கூட பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான், பேஸ் எல்லாமே அதே மாதிரி தான் வரும். உங்களுக்கு அந்த டிசைன் போடுறதுக்கு லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போடுறோம்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இந்த 2 சைடு இருக்க ஒயரும் ஒரே மெஷர்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஒன்று வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் பின்னுறது தான் உங்களுக்கு வந்து பேஸோட சென்டர் லைன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயரும் உங்களுக்கு பேஸ்லேருந்து இப்படி 2 பிரிஞ்சு மேலே கூட வரைக்கும் வரும்னு வச்சுக்கலாம். அப்போ 2ம் ஈக்குவலாக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுனா ஒரு சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து ஒயர் பத்தாத மாதிரி உங்களுக்கு இருக்கும். பாருங்க, கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். இப்போ அடுத்த ஒயர், இப்போ நம்ம 23 ஒயர் வச்சிருக்கோம் அல்லவா, ஸோ எல்லா ஒயரையும் நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்போ எல்லா ஒயரையும் நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ நான் அடுத்து இன்னொரு ஒயர் எடுக்கிறேன். வெட்டின ஒயர் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி சென்டரில் மடிச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த ஒயரில் நான் அடுத்து வச்சு பின்ன போகிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களோட பண்டிலோட கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சைடு தான் நம்ம பின்னும். இந்த இடத்துல வச்சு நம்ம அடுத்த நாட் போட்டுறோம். நம்ம இந்த மாதிரி நாட் நீங்கள் போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்ட்ராங்காக போடுங்க, டைட்டாக போடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த பின்னலுக்கு நடுவில் கேப் இல்லாத மாதிரி போடுங்க இந்த மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுறோம், இது 2 சைடும் நம்ம சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். நம்ம இது கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. இப்படியே நீங்கள் வந்து எல்லா ஒயரையும் நீங்கள் கட் பண்ண 23 ஒயரையும் இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ நான் இன்னொரு ஒயர் வச்சு காமிக்கிறேன். ஸோ ஒரு கட் பண்ண ஒயர் எடுத்துட்டு சென்டராக மடித்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த பண்டிலோட கனெக்ட் ஆகிருக்க அந்த ரன்னிங் ஒயர் சைடு வந்து நீங்கள் வச்சு முடிச்சு போடுறோம். நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு இந்த 2 சைடும் லென்த் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம். நம்ம சேமாக இல்லைன்னா அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மேலே கீழேன்னு தள்ளினீங்கன்னா அதுவாகவே அட்ஜஸ்ட் ஆயிரும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண 23 ஒயரையும் இந்த மாதிரியே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு வரணும். நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா கட் பண்ண ஒயர் 23 ஒயரையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறோம். ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டான ஒயர் இருக்கும், இன்னொரு சைடு வந்து உங்களோட பண்டிலோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பின்னல் போட்டுக்கணும். இது வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னல் வந்து உங்களுக்கு லூஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணால் 2 சைடும் இப்படி பிடிச்சி, இப்போ நீங்கள் டைட்டாக இழுக்கணும்னு வச்சுக்கோங்க, 2 பின்னலாக பிடிச்சிக்கங்க. இப்போ 2 சைடும் வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா அது வந்து டைட் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இழுக்கக்கூடாது, லைட்டாக உங்களுக்கு எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அது அட்ஜஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு. ஸோ 2 பிடிச்சி 2 சைடு நம்ம பிடிச்சி எடுக்கிறோம் இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 23 ஒயர் இருக்குது, எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த சுருக்கங்களை வந்து உங்களுக்கு இப்படி சுருங்கி இருக்கும், அது வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு இந்த முதல்ல நீங்கள் விட்டீங்க இல்லையா அந்த ஒயர், அந்த அளவுக்கு இந்த ஒயரையும் மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்படி வச்சு இதை மெஷர் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுறோம் நம்ம இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைன் பேஸில் வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம். இந்த சைடில் விட்டுருக்க இந்த ப்ரௌன் ஒயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் லென்த் தான் இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் மெஷர் பண்ணும்போது இது இல்லை இது எது வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணலான்னு வச்சுக்கலேன். இப்போ வந்து சென்டர் லைன் போட்டிருக்கோம். நம்ம பேஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 லைன் போட போகிறோம். ஸோ மேலே 5 கீழே 5 போடணும். நீங்கள் இப்போ அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போதும் அதே மாதிரி தான், நீங்கள் எப்படி முதல் லைன் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டு இந்த சுருக்கங்கள்லாம் எடுத்து விட்டுறேன். எடுத்துட்டு இப்போ மேலே 5 லைன் கீழே 5 லைன் பின்னும் நம்ம இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைடில் விட்டுருக்கோம் அல்லவா, அந்த அளவுக்கு நான் மெஷர் பண்ணி இப்படி அந்த ரன்னிங் ஒயர் இப்படி மெஷர் பண்ணி நான் இது வரைக்கும் விட்டுறேன். விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து நீங்கள் பின்னல் போட ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ் நம்ம மொத்தமாக 11 லைன் போட போகிறோம். ஃபுல்லாக பாக்ஸ் நாட் தான் நம்ம போட போகிறோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் கண்டினியூஸாக இந்த கடைசி வரைக்கும் பின்னிட்டு வர வேண்டியதான். ஸோ நான் மேலே 5 லைன் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே 5 லைன் போடணும். திருப்பி வச்சு நீங்கள் கீழே 5 லைன் போடணும். ஸோ அடி போடும்போது நீங்கள் கூட பண்ணும்போது எப்போவுமே நல்லா நீங்கள் டைட்டாக போட்டுக்கணும். ஒவ்வொரு பின்னலும் பார்த்தீங்கன்னா டைட்டாக போடுங்க, லூஸாக போடாதீங்க. டைட்டாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த கூடையோட ஸ்ட்ரென்த்தும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லூஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தொலைன்னு போகிற மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. இந்த மாதிரியே நம்ம கடைசி வரைக்கும் போட்டு வந்துச்சுக்கலாம். இது வரைக்கும் நான் போட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் கடைசியில் முடிக்கும் போது இந்த சைடில் இருக்க ஒயர் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கும், இந்த சுருக்கங்கள்லாம் எடுத்து விட்டு அந்த ரன்னிங் ஒயர் வந்து அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி நீங்கள் வந்து வெட்டி விட்டுறணும். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் எதுன்னு உங்களுக்கு தெரியறக்கோசரம் நான் வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் உங்களுக்கு சென்டர் லைன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும்னு வச்சுக்கோங்க, மேலே எவ்வளோ லைன் போட்டிருக்கோம், கீழே எவ்வளோ லைன் போட்டிருக்கோன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர் லைன் உங்களுக்கு. ஸோ 2 சைடும் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இங்கே சைடில் ஒயர் வெட்டும் போது நீங்கள் வந்து மெஷர் பண்ணும்போது இந்த சென்டர் லைன் இல்லாமல் மற்றதை மெஷர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த சென்டர் லைன் முடிச்சு போட்டிருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு குறையும்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதே மாதிரியே நான் மொத்தமாக மேலே 5 லைன் கீழே 5 லைன் போடணும். ஸோ மேலே ஒரு லைன் போட்டிருக்கேன். நான் அடுத்த லைன் போட்டிருக்கேன் என்ன பண்ணுறேன், நான் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதே மாதிரியே ரன்னிங் ஒயர் எடுத்து முன்னாடி வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒயர் விட்டுட்டு இந்த சைடில் எவ்வளோ லென்த்துக்கு விட்டுருக்கோமோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டுட்டு இந்த சைடில் எடுத்து இந்த ஒயர் அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஒயர் எடுக்கல, இப்போ அது முடிச்சு போட்டிருக்கனால அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து நான் வந்து அந்தளவுக்கு விட்டுட்டு இந்த இடத்துல வச்சு நான் இப்போ பின்ன ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரியே மேலே 5 லைன் கீழே 5 லைன் போடணும்னு வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே பின்னிட்டு வந்துட்டு கடைசி வரைக்கும் அப்புறம் இதை மெஷர் பண்ணி வெட்டி விட்டுருணும். ஸோ சென்டர் லைன் வந்து மேலே 5 லைன் கீழே 5 லைன். ஸோ மொத்தம் உங்களுக்கு 11 லைன் வரும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பின்னல் போடும்போது நல்லா டைட்டாக போடுங்க. பின்னலுக்கும் இடையில வந்து சந்து இல்லாமல் பார்த்துக்குங்க நீங்கள் இந்த மாதிரி. ஸோ நான் ஃபுல்லாக மேலே 5 லைன் கீழே 5 லைன் போட்டுட்டு உங்களுக்கு பேஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூடையில் வந்து பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நீளத்தில் உங்களுக்கு வந்து க்ரீன் ஒயர்ஸ் இருக்கும், சைடில் உங்களுக்கு வந்து ப்ரௌன் ஒயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீளத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பின்னல்னா மொத்தமாக 23 பின்னல் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 லைன்ஸ் வந்திருக்கணும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டர் ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு முடிச்சு போட்டிருந்தோமா. ஸோ 2 3 4 5 6. ஸோ பார்த்தீங்கன்னா 6வது பின்னல் இந்த மாதிரி நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு முடிச்சு போட்டோம், ஞாபகம் இருக்கா? சென்டர் எதுன்னு சொல்கிறக்கோசரம் அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த சென்டர்லேருந்து உங்களுக்கு வந்து மேலே 5 கீழே 5. ஸோ 1 2 3 4 5. அதே மாதிரி கீழேயும் 1 2 3 4 5 கீழே 5 போடுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தமாக 11 லைன் கிடைக்கும். போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதை வந்து முடிச்சை வந்து அவுத்து விட்டுடலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த முடிச்சை வந்து நான் அவுத்து விட்டுறேன். இதுக்கப்புறம் அது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 லைன் நம்ம நார்மலாக உங்களுக்கு வந்து டிசைனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேட்டர்ன் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயர் வந்து ப்ரௌன் எடுக்க போகிறோம் நம்ம இப்போ. ஸோ உங்களோட கட்டிலேருந்து இந்த மாதிரி ஒயர் எடுத்துங்க. எடுத்துகிட்டு இப்போ எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம், அதில் பிரச்சனையே கிடையாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4வது பின்னல்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ 4வது பின்னலில் ஆரம்பிக்கணும்னா இப்படி உள் பக்கமாக திருப்பிட்டு நீங்கள் வந்து 4வது பின்னலில் ஆரம்பிக்கணும்னா 3வது பின்னலில் உள்ளே சொருகணும் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே வந்து உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியிறாப்புல வச்சு
ஸோ 3வது லைனில் நான் கொஞ்சம் தூரத்துக்கு உள்ளே சொருகி விடுறேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்படி உள்ளே சொருகி விடுறோம் நம்ம இந்த அதே நேர் கூட அதில் வந்து நம்ம உள்ளே சொருகி விடுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 5-6 பின்னல் நீங்கள் சொருகி விடுங்க. உள்ளே சொருகி விட்டுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 5-6 பின்னல் சொருகி விட்டு இது இப்படி இழுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் போயிடும்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ரஃப் சர்ஃபேஸ் தெரியும். ஸோ என்ன பண்ணுறோம்னா இப்போ 3வது லைனில் நம்ம சொருகி விட்டுருக்கோம். அப்போ 4வது லைன்லேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரஃப் சர்ஃபேஸ் தான் மேலே தெரியும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி லைட்டாக அப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியுது அப்படி வந்துடும். அப்புறம் நீங்கள் ஆர்டினரி பாக்ஸ் நாட் தான் போடுறோம். அதே மாதிரியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போய்ங்க. இந்த மாதிரி ரன்னிங் ஒயரில் ஒரு சுற்று போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு பாக்ஸ் நாட் போடுறீங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ இதே மாதிரியே பின்னிட்டு போகிறதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஃபுல்லாக பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். அதனால் சேஞ்ச் இல்லை. அப்புறம் 3 லைனுக்கு வந்து பேட்டர்ன் எதுவும் போட போகிறதில்ல. நான் வந்து சும்மா ஆர்டினரியாக எப்படி நீங்கள் ரன்னிங் ஒயர் கூட போடுவீங்களோ அதே மாதிரி தான் போட போகிறோம். ப்ரௌனையும் க்ரீனையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரௌன் ரன்னிங் ஒயர் வச்சு நான் வந்து 3 லைன் ஃபர்ஸ்ட் போடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் நீளத்தில் இந்த ஒவ்வொரு ஒயரையும் எடுத்து நீங்கள் பின்னிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியே நீங்கள் சுற்றி வர பின்னிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர் திருப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை மட்டும் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். அடுத்தடுத்த லைனில் வரும்போது உங்களுக்கு அது தெரிவிக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து பாக்ஸ் நாட் போட்டுவாங்க இந்த கடைசி ஒயர் வரைக்கும். நான் இங்கே வந்து எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீளத்தில் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி ஒயர் உங்களுக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னல் போடணும். ஸோ நீளத்தில் அந்த கடைசி வரைக்கும் நம்ம வந்துடுறோம். இப்படி பின்னல் போட்டுட்டு இப்போ கார்னர் டர்ன் பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரன்னிங் ஒயரில் இந்த நீங்கள் உங்களோட ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி நீங்கள் டர்ன் இந்த இடத்துல இப்போ இந்த பின்னல் முடிச்சோன்னே நீளத்தில் உங்களுக்கு பின்னல் முடிஞ்சுதா, உங்களுக்கு ஒயர்ஸ் முடிஞ்சுதா, அப்போ நீங்கள் சைடில் இருக்க ஒயரை அப்படியே பின்னிட்டு போகணும். அவ்வளோதான் உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்ணுறது. ஸோ ரன்னிங் ஒயரில் அந்த முடிச்சு போட்டு இந்த சைடில் இருக்க ஒயர்ஸை வச்சு நான் பின்னிட்டு போகிறேன் அடுத்தது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயரில் வந்து கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ஒன்று என்னென்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி கேப் கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டு இது பண்ணும்போது கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. டைமண்ட் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு, அதுக்கு பதிலாக ட்ரையாங்கிள் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இது ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மேலே போடும்போது உங்களுக்கு பாருங்கள் அடுத்தடுத்து இருக்கும் உங்களுக்கு, அதனால் தெரிவிக்காது. ஸோ என்ன பண்ணுறோம், நீளத்தில் பின்னிட்டு வந்துட்டு அடுத்தது பின்னுறதுக்கு ஒயர் வந்து நம்ம வந்து அகலத்தில் எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்கள் வந்து சுற்றி வர பின்ன வேண்டியதான். அப்படியே சுற்றி வர பின்னிட்டு போக வேண்டியதான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் வேறு எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வர பின்னிட்டு போக வேண்டியதான். ஸோ அந்த கார்னர் வரும்போது நீங்கள் வந்து இப்போது அகலத்தில் இருக்கமா நம்ம, அப்போ நீங்கள் அடுத்தது நீளத்தில் இருக்க ஒயர் எடுத்து நீங்கள் பின்ன ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். அந்த டேர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் நாட்ஸ் வந்து டைட்டாக போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக நிற்கும்னு வச்சுங்களேன். இல்லைன்னா உங்களுக்கு லூஸ் ஆகி போன மாதிரி போயிடும். உங்களுக்கு வந்து அது டைரக்ஷன் மாறுறதுனால உங்களுக்கு வந்து அந்த பின்னல் வந்து லூஸாக போன மாதிரி போயிடும். அப்போ அதை வந்து டைட்டாக போட்டுக்குங்க, அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நீளத்தில் அப்படியே கண்டினியூஸாக பின்னிட்டு வரோம், அகலத்தில் அப்படியே இப்போ கண்டினியூஸாக நம்ம பின்னிட்டு வரோம். இவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் அகலத்தில் வந்து எனக்கு ஒரு 3 பின்னல் இருக்குது. நான் போட்டுட்டு இந்த இடத்துல திருப்பி எப்படி உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்ணுறதுங்கிறத காட்டுறேங்க.
பார்த்தீங்கன்னா அகலத்தில் கடைசி பின்னல் போடுறேன். நான் கடைசி ஒயரை வந்து எடுத்து நான் பின்னல் போடுறப்போ இந்த கூட முழுக்கவே பாக்ஸ் நாட் தான் வச்சுக்கோங்க. பேட்டர்ன் போடுறதுனால பாக்ஸ் நாட் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ரன்னிங் ஒயர், இது வந்து நீளத்தில் இருக்குது உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரன்னிங் ஒயர் ஆர்டினரியாக எப்படி பின்னுறோமோ அந்த மாதிரியே போட்டுக்கிட்டு இப்போது அகலத்துலேருந்து நீளத்துக்கு மாறுறோம். ஸோ அப்போ நீளத்தில் இருக்க ஒயர் எடுத்து நீங்கள் பின்னும், அவ்வளோதான். இதுதான் வச்சுக்கணும். இவ்வளோதான் கார்னர் டர்ன் பண்ணுறது, இவ்வளோதானே வச்சுக்கணும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து சுற்றி வர பின்னிட்டு வரணும். ஸோ அந்த இடத்துல டைட்டாக போட்டுக்கங்க இந்த பின்னல் மட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குது உங்களுக்கு இங்கே, மற்ற இடத்துல டைமண்ட் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குது. ஸோ இதே மாதிரியே நீங்கள் சுற்றி வர பின்னிட்டு வர வேண்டியதான். பின்னிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஆரம்பிச்சமல்லவா அந்த இடத்துல எப்படி இந்த லைனை முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு ஜம்ப் பண்ணுறது அப்படிங்கிறது நான் காட்டுறேன். ஸோ நான் இது வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறேங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றி வர பின்னிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து இந்த முடிக்கிற இடத்துல வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 ஒயர் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து பின்னல் போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காப்புல இருக்கும். பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியானதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பின்னல் போட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கேப் இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டுக்கும். ஸோ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஏணிப்படி முடிச்சு வச்சு நீங்கள் வந்து அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து இந்த ப்ரௌன் போயிருக்கலவா அந்த இடத்துல இதையும் நம்ம வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் பின்னல் இருக்குல்லவா உங்களுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் பின்னலில் அந்த மேலே இருக்க வெர்டிக்கல் ஒயர் வந்து நீங்கள் கீழே தள்ளி விடணும். இப்படி இந்த மாதிரி லூஸ் பண்ணணும். அப்புறம் நீங்கள் கீழே உள் பக்கமாக தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேலே இருக்க பின்னல் வந்து லூஸ் ஆகும் இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பின்னலில் மேலேருந்து தள்ளுற அப்போது திருப்பியும் கீழே தள்ளும் போது இது வந்து இந்த முன்னாடி இருக்கிறது லூஸ் ஆகுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை இப்படி ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியிறாப்புல வச்சு இப்படி பின் பக்கமாக இப்படி கொண்டு போய்க்குங்க. இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை பாருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு அதை வந்து அந்த மேலே லூஸ் ஆச்சு இல்லையா அதுக்குள்ளார நீங்கள் விடணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி விடணும். விட்டுட்டு இந்த வெர்டிக்கல் ஒயர் இருக்கு இல்லையா அதோட தளவு எடுத்து கீழே இருந்து மேலே நீங்கள் அந்த லூப் ப்ரௌன் அந்த ரன்னிங் ஒயர் லூப் ஃபார்ம் ஆச்சு இல்லையா அதுக்குள்ளார விடணும். நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து வெர்டிக்கல் ஒயரை டைட் பண்ணுறோம். இப்போ திருகி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சரி பண்ணி விட்ருங்க. ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் தெரியணும். வெர்டிக்கல் ஒயரை டைட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் பக்கமாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணி விட்றோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு பின் பக்கமாக ரன்னிங் ஒயர் இருக்குல்லவா அதை வந்து இப்படி மடித்து எடுத்துகிட்டு வரீங்க. இந்த மாதிரி மடிக்கும் போது பின்னாடி ரஃப் சர்ஃபேஸ் தெரியும், முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா இப்படி மடித்து எடுத்துகிட்டு வரோம். வந்து இப்போ இந்த பின்னலேருந்து ஆரம்பிக்கணும். போன லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு இருந்தது ஃபர்ஸ்ட் பின்னல். இப்போ அடுத்ததுக்கு ஷிஃப்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ இந்த லைன்லேருந்து போன தடவை இப்போ அடுத்த லைனுக்கு அடுத்த பின்னலில் ஷிஃப்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு லைன் வர ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் எப்படி ரன்னிங் ஒயர் கூட பின்னல் போடுவீங்க பாக்ஸ் நாட் அதே மாதிரி தான் போடுவீங்க. இவ்வளோதான் வச்சுருக்கீங்க உங்களுக்கு. இது வந்து ஏணிப்படி முடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கூடையோட மேலே வரும்போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு புடச்சாப்பில் நம்ம முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம இப்படியே கண்டினியூஸாக பின்னிட்டு வரோம். சுற்றி வர பின்னிட்டு வரோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கார்னர் டர்ன் பண்ணுறது ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பின்னல் முடிச்சுனே அடுத்து இந்த பின்னல் போகிறோம், அவ்வளோதான். சுற்றி வர பின்னிட்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு வச்சு நீங்கள் வந்து அந்த லைனை ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு ஜம்ப் பண்ணுறீங்க நீங்கள், அவ்வளோதான் வச்சுங்களேன். ஸோ நம்ம என்ன சொன்னால் 3 லைன் போடணும்னு சொல்லியிருக்கோம் மொத்தமாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களோட ஹார்ட் பேட்டர்ன் போடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் கண்டினியூஸாக பின்ன வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 3 லைன் போட்டுட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு லைன் போட்டுட்டோம், இன்னும் 2 லைன் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி நான் வந்து அந்த ஹார்ட் பேட்டர்ன் எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மல் நாட் வச்சு ஒயர் கூட பின்னும்போது உங்களோட ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருகி கொண்டு வச்சுருந்தீங்க பாருங்க, இந்த மாதிரி திருகி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா
அப்படியே இந்த மாதிரி நீங்கள் அந்த திருகுனதை வந்து நீங்கள் அப்படியே முக்கு அந்த லைனோட கடைசி கொண்டு போகிறீங்க. ஸோ உங்களோட பண்டிலோட போய் சேரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா பண்டில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் இப்படி முடிச்சு போடலாம், இல்லைன்னா நீங்கள் தனியாக குச்சியில் சுற்றி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கயிறு மாதிரி ஈதுறதுன்னா எடுத்து கூட கட்டிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒயரோட அந்த இன்னொரு தலைவர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் முடிச்சு போட்டு வச்சுக்குவேன், இல்லைனா நான் கயிறு கட்டி வச்சுக்குவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த சுருக்கங்களை வந்து இப்படி எடுத்து விட்டுட்டே போகணும் நீங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஒயர் கூட கட்டோட போய் சேரும்னு வச்சுக்கலாங்க. ஸோ இப்படி கிட்ட கொண்டு போனதுக்கப்புறம் இங்கே பாருங்க சுருக்கங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ டைட்டாக இப்படி இழுத்தீங்கன்னா அப்படியே டைட்டாக நீங்கள் வந்து இப்படி இழுத்து கொண்டு போய் இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவாகவே அந்த சுருக்கங்கள்லாம் போயிடும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பின்ன இந்த மாதிரி இந்த சுருக்கங்கள் ஒயரில் இருக்க சுருக்கங்கள்லாம் எடுத்து விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா அப்படி அந்த சுருக்கங்கள் வந்து அந்த கட்டுக்கிட்ட கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. கொண்டு போயிட்டு இப்படி தூக்கி பிடிச்சோம்னா அதுவாகவே அந்த சுருக்கங்கள்லாம் போயிடும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி அப்பப்போ பண்ணிக்கங்க. இதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். சிலர் பார்த்தீங்கன்னா இது வந்து குச்சியில் சொருகி வச்சுக்குவாங்க. அப்போ வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா அதுவாகவே உங்களுக்கு வந்து இந்த சுருக்கங்கள்லாம் போகும். நான் வந்து தனியாக கயிறு கட்டி வச்சுக்குவேன், இல்லைன்னா அந்த ஒயரோட இன்னொரு உங்களுக்கு தலைவர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி கட்டிக்குவேன், அதை வச்சு நான் கட்டிக்குவேன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் வந்து மொத்தமாக 3 லைன் போட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் அடுத்தது எப்படி ஹார்ட் பேட்டர்ன் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து 3 லைன் போட்டிருக்கோம் இங்கே. ஸோ 3 லைன் போட்டுட்டு இங்கே வந்து முடிக்க போகிறப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏணிப்படி முடிச்சு வச்சு நான் வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறேன் நான் இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா இது மேலேருந்து நம்ம லூஸ் பண்ணோம், இந்த ஃபர்ஸ்ட் பின்னில் வந்து மேலேருந்து நம்ம லூஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்படி கீழே தள்ளினீங்கன்னா இந்த மேலே இருக்க பின்னல் லூஸ் ஆகும் உங்களுக்கு. இது பாருங்க இந்த மாதிரி லூஸ் ஆகும். ஸோ ரன்னிங் ஒயரை இப்படி பின்னாடி பக்கமாக இப்படி மடித்து இப்படி கையில் பிடிச்சிக்குங்க, இடது பக்கம் கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி அந்த லூப்புக்குள்ளார, ஸோ மேலே லூஸ் ஆச்சு இல்லையா, அதுக்குள்ளார நீங்கள் விடணும். விட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் பின்னல் இருக்க இந்த வெர்டிக்கல் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து கீழே இருந்து எடுத்து உள்ளே விடணும் நீங்கள். அப்புறம் சுருக்கங்கள் இருந்தால் எடுத்து விட்டுருங்க. விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் உங்களுக்கு இப்படி மர்ஜ் ஆகுது பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி. அப்போ நம்ம அந்த வெர்டிக்கல் ஒயர் டைட் பண்ணுறோம், அதே மாதிரி ரன்னிங் ஒயரையும் நம்ம டைட் பண்ணிடுறோம் இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கும், அதை வந்து இப்படி மடித்து எடுத்துகிட்டு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் பின்னல் போன லைனில். ஸோ இந்த பின்னல்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3 லைன் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் பேட்டர்ன் போடலான் இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஹார்ட் பேட்டர்ன் போடுறோம்னவா, அது வந்து போடலான்னு சொன்னேன். ஸோ அடுத்த லைன் இது. ஸோ இந்த லைன்லேருந்து நம்ம வந்து ஹார்ட் பேட்டர்ன் போடணும்.